ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பம் அது நகர ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் தெரியும், பொட்டியை அடக்கணும், டென்ட்டை மூடணும், உடனே ஓடணும். ஏன்னா இந்த மேக ஸ்தம்பம் நகர ஆரம்பித்த உடனே எல்லாரும் அதை பின்பற்றும். ஆண்டவர் அவர்களுக்கு அதான் கற்றுக் கொடுத்தார். என்னுடைய மேக ஸ்தம்பத்தை நீ கவனிச்சுக்கிட்டே இரு. அது நகர்ந்ததுன்னா நீயும் நகரு, அது நின்றுச்சுன்னா நீயும் நில்லு. இதுதான் தேவ பிள்ளைகளும் பண்ணணும். நாம் ஆண்டவருடைய அந்த வழிநடத்தல் மேல் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அது ஆவலாக காத்து கொண்டிருக்கும். ஏன்னா சில நேரத்தில் ஆண்டவர் இருன்னு சொல்லுவார், சில நேரத்தில் போன்னு சொல்லுவார். இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்காமல் போயிட்டோம்னா பிரச்சனை, போக வேண்டிய நேரத்தில் போகாமல் போயிட்டோம்னாலும் பிரச்சனை. மேக ஸ்தம்பம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணாந்து பாருங்களேன். இதுக்கு தான் நம்ம அண்ணாந்து பார்க்கணும். நான் சங்கீதக்காரன் சொல்கிறேன், எனக்கு ஒத்தாசை வருகின்ற பர்வதத்தை நோக்கி நான் பார்க்கின்றேன். அப்படின்னா ஆண்டவர் இடத்துல தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துவதற்காக நாம் தேடணும் அவசியமா. ஏன்னா எலியா யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் அழகாக அவனுக்கு போஷாப்பை தந்து தேசமே பஞ்சத்தில் இருக்கு, இவருக்கு மாத்திரம் நல்ல ஐஸ் தண்ணியும் நல்ல காலையிலையும் ராத்திரியும் சாப்பாடு கொடுக்குறாரு. ஆனால் ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா தண்ணி நின்றுச்சு. என்னாச்சுங்க? தண்ணி நின்றுச்சு. ஐஸ் தண்ணி வரல. இந்த வந்துட்டு இருந்த காகம் வரல. அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த போஷாப்பு வரல. என்ன ஆகுதுன்னா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவர் மீண்டும் எலியாவிடத்துல பேசி என்ன சொல்றாருன்னா 8வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கின்ற ஒரு விதவைக்கு என்ன பண்ணாருங்களாம்? கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டவர் நடத்துகின்ற அந்த பாதையில நடக்க ஆரம்பித்தோம்னா உங்களை கவனிக்கும்படியாக ஆண்டவர் பலரை கட்டளையிட்டு உங்களுக்கென்றே அவர்கள் வந்து உங்களை பராமரிக்கவும் உங்களை உபசரிக்கவும் தேவன் பலரை அனுப்புவார். நீங்களும் நானும் அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுத்தோம் என்றால் நிச்சயம் அற்புதங்களை காண்போம். தேவனுடைய அசாதாரணமான தேவனுடைய அந்த போஷாப்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் கட்டாயம் அனுபவிப்போம்.